திருச்சிற்றம்பலம். பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே. ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாதிரு. திருச்சிற்றம்பலம். திரு கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் 20 பாடல் எண் 96. ஆர் பெரியர் ஆர் சிறியர் ஆர் உறவர் ஆர் பகைஞர், சீர் பெரியர் ஆனந்த சிற்சொரூபர் பேர் பெரியர், எங்கு எங்கும் தாமாயிருந்து சட சித்த அனைத்தும் அங்கங்கு ஏற்றுவது. ஆனால் ஜடப்பொருளாகிய மாயை அதை காரியப்படுத்தி தனு கரண புவனம் என காரியப்படுத்தி அவைகளை உயிர்களோடு கூட்டுவித்து அவை அழியாமல் நிலைநிறுத்தி ஒரு கால எல்லையில் அவற்றை மீண்டும் மாயையில் ஒடுக்கி உயிர்கள் பிறவியில் படும் இன்பத் துன்பங்களுக்கு காரணம் முன் செய்த வினையே, முன்வினை பயனை உயிர்கள் அனுபவிக்குமாறு கூட்டுவதும், உயிரின் அறிவை முழுமையாக மறைத்திருந்து அறியாமையை செய்யக்கூடிய ஆணவமலம் அதன் ஆற்றல் மெலிவடையுமாறு செயற்படுத்தி நிற்கின்றான். ஜடப்பொருள்கள் செயல்பட தேயும், சித்துப்பொருளாகிய உயிரின் அறிவு செயல்பட மெளிரும். மாயா காரியங்களையும் கண்மங்களையும் உயிர்களோடு கூட்டி பல பிறவிகளில் செலுத்த அதனால் ஆணவமலம் செயல்பட அதனுடைய ஆற்றல் மெலிவடைகிறது. அங்கனம் ஆணவத்தின் சக்தி மெலியப்பெற்ற உயிர்களுக்கு இதுவரை உள்நின்று உணர்த்திய இறைவன் குருவாய் எழுந்தருளி தன்னை காட்டி உயிரின் இயல்பையும் காட்டி உயிரை பற்றி உள்ள பாசத்தின் இயல்பையும் காட்டி முப்பாசத்தினின்றும் நீக்கி பகைப்பொருளிலிருந்து விடுவித்து உறவாகிய தன்னை அடைந்து இன்புறுமாறு உயிர்களுக்கு அருள் செய்கின்றான். அதனால் அவனே சிறப்புடைய மேலான பொருள், அவனே ஆனந்த சித் சொரூபர், அவனே பேர் இன்பப் பொருள் சித்து, அவனே பேர் அறிவு பொருள், எந்த நிலையிலும் மாறுபாடு அடையாத நிலைத்த உள்பொருள் சத்துப்பொருள் அவனே. எங்கெங்கும் நிறைந்த பெரும் வியாபகப் பொருள், எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி நிற்கக்கூடிய பெரும் வியாபகம். ஜட சித்து அனைத்தும் அங்கங்கு இயற்றி, மும்மலங்களும் ஜடம், அவை தானே இயங்காது. சித்துப்பொருளான உயிர்கள் அறியும் தன்மை உடையவை, ஆனால் தாமாக எதையும் அறிய மாட்டா. உயிர்கள் அறிதற்பொருட்டும் இந்த உலகத்தை இயக்குவதற்பொருட்டும் பேரறிவாயும் பேராற்றலாயும் பேரின்பப் பொருளாகவும் இருக்கும் இறைவன் உலகு உயிர்களோடு பிரிப்பின்றி கலந்து நின்று இயற்றுகின்றான். இயங்கினால் அன்றி அறியாமை, உயிர்களின் அறியாமை நீங்காது. உயிர்களின் பொருட்டு நம் பொருட்டே இறைவன் சடப்பொருள்களை இயக்குகின்றான். அதனால் அவனே பெரியவன், அவனே மேலான பொருள். அவன் அன்றி இந்த ஜடமாகிய மலங்களும் இயங்காது, சித்துப்பொருளான உயிர்களும் எதையும் அறிய முடியாது. இதை உணராது யார் பெரியவர் யார் சிறியவர், ஆர் எனக்கு உறவு ஆர் எனக்கு பகை என உயிர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி மயங்கி நிற்கின்றன. எல்லா பெருமைகளையும் உடையவன் இறைவன் ஒருவனே. அவனே சத்சித்த ஆனந்த பொருளாய் நின்று எங்கும் நீக்கமர நிறைந்து நின்று எல்லாவற்றையும் செயல்படுத்தி அறிவித்தும் வருகின்றான் என்பதை உணர்வாயாக. 97வது பாடல். நன் கருத்தே தென் கமலை ஞான பிரகாசனே, என் கருத்தே உன் கருத்து என்று எண்ணாமல், உன் கருத்தே என் கருத்தே என்று எண்ணியே யான் பட்ட துன்பமெல்லாம் உன் கருத்தே தீர அறியும்.
என் அறிவுக்கு அறிவாய் என் உள்ளிருந்து உணர்த்தும் தென்கமலை ஞானப்பிரகாச குருவே, என் கருத்து என் செயல்கள் எல்லாம் உன் செயல்கள் என்பதை அறியாமல் உன்னுடைய செயல்களையெல்லாம் என் செயல்களாக மயங்கி நின்றமையால் யான் அடைந்த துன்பங்களையெல்லாம் உமது திருவுள்ளமே முற்ற அறியும். இறைவனே எல்லாவற்றையும் செயல்படுத்தியும் அறிவித்தும் அறிந்தும் நிற்க தன் முனைப்பால அறிந்த அத்தனையும் தானே அறிந்ததாக மயங்கி நின்று அதனால் நான் அடைந்த துன்பங்களையெல்லாம் என் அறிவுக்கு அறிவாய் உள்ள என் குருநாதரே நீரே அறிவாய். இதுகாரும் உயிருக்கு உயிராய் உள்நின்று உணர்த்தி வந்த இறைவன் பக்குவம் வந்துற்ற காலத்தில் மானிட சட்டை தாங்கி குருவாய் எழுந்தருளி உறவியது பகையது என்று காட்டி பகைப்பொருளிலிருந்து நீக்கி உறவு பொருளோடு கூட்டி இன்பத்தை தூக்குமாறு செய்த அவனுடைய அருள் கருணையை உணராது நானே அறிந்தேன் நானே செய்தேன் என்று தன் முனைப்பால் நான் பட்ட துன்பத்தையும் நீயே அறிவாய். அவன் அன்றி உயிர்களுக்கு அறிதலும் இல்லை செயலும் இல்லை. 98வது பாடல். அமைத்த வினைக்கு ஈடா அனுதினமும் செய்வது இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்று இல்லை. உமைக்கு உரியான் எல்லாம் அறிந்து எங்கு இயற்றுவதும் தன் அடிமை வல்லார் தமக்கு உணர்த்துவான். அனுதினமும் உயிர்கள் செய்யும் செயலெல்லாம் வினைக்கு ஈடாக இன்ப துன்ப பயன்களை கூட்டுபவன் இறைவன். நாளும் உயிர்கள் செய்யும் செயல்களெல்லாம் முன் வினை பயனை நுகர்வதற்கு அனுபவிப்பதற்கு செய்யும் முயற்சிகளே வேறில்லை. உயிர்கள் செய்யும் நல்லன தீயன ஆகிய தூல வினைகளை புண்ணிய பாவமாக நிலைநிறுத்தி அவற்றின் பயனை இன்ப துன்பமாக பிறவிகளில் அனுபவிக்குமாறு கூட்டுபவன் இறைவன் செய்யும் செயலே என்பதை நீ உணர்வாயாக. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்பது குறள். இங்கனமாக எல்லாவற்றையும் அறிந்து அந்தந்த உயிர்கள் செய்த வினையின் பயனை அந்தந்த உயிர்களே அனுபவிக்குமாறு கூட்டுபவனும் இறைவனே என்பதையும் அவனுக்கு கருவியாய் அமைவது வினை என்பதையும் அவனுடைய திருவடிகளுக்கு அன்பு பூண்டு ஒழுகக்கூடிய அடியவர்களே இந்த உண்மையை உணர்வார்கள். அவன் அடியார்க்கு அல்லது அருள் செயலை உணர்தல் அறிவு. உயிர்கள் செய்யும் செயலெல்லாம் வினை வழிப்படுத்தி முதல்வன் செய்யும் செயலே என்பதை அவன் அடியவர்களே உணர்வர். அல்லாதார் உணர்தல் அறிவு. 99வது பாடல். கள்ள அரணே கருணை உடன் என் அறிவில் உள்ள சுகம் தந்துவிட ஒண்ணாதோ. மெல்ல வருந்துவதும் தீவினையில் வாட்டுவதும் ஞானம் பொருத்துவதும் ஏன்தான் புகழ். கள்ள அரணே தன்னை மறைத்து உயிரின் அறிவுக்கு அறிவாய் உள்ளே இருப்பதால கள்ள அரணே என்றார். கருணையுடன் என் அறிவில் எம்பெருமானே நீயோ கருணையே வடிவானவன், என் அறிவுக்கு அறிவாய் உள்ளவன். உள்ள சுக ஆனந்த வாரியை எனக்கு தந்துவிட ஒண்ணாதோ. பெருங்கருணையாளனாகிய நீ உன் சிவ ஆனந்தத்தை ஒருங்கே எனக்கு தராது மெல்ல வருத்துவதும் தீவினையில் வாட்டுவதும் ஞானம் பொருத்துவதும் ஏன் புகழ்வாயாக. உயிர்கள் அறிவித்தாலன்றி அறிய மாட்டாதவை, அறிவித்த வழியிலும் மறக்கக்கூடியவை, அறிவித்ததையும் படிமுறையால் அன்றி ஒருங்கே அறிய முடியாதவை. அப்படிமுறைகளும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு தன்மைப்பட இருப்பதன்றி வெவ்வேறு வகைப்பட நிகழ்தலையும் உடையதாக இருப்பதும்
என்ற குற்றங்களை உடையது உயிர். எல்லா உயிர்களுக்கும் ஒருங்கே அறிவித்து ஒருங்கே சிவானந்தத்தை அழுந்தி நிற்குமாறு செய்யாதது உயிர்கள் மாட்டுள்ள குற்றமன்றி முதல்வன் குற்றம் அன்று. எல்லா பிறப்பும் பிறந்து இறந்து எய்த்து பிறவி துன்பம் என்பதை மெல்ல உணர்ந்து இன்பம் கண்டு துள்ளாமலும் துன்பம் கண்டு துவளாமலும் திருவருள்தான் என்னை பக்குவப்படுத்துவதற்கு இந்த துன்பத்தை தந்திருக்கின்றது என யாதொரு விருப்பு வெறுப்பும் இன்றி அவ்வினையின் பயனை அனுபவிப்பதும் பக்குவம் வந்துற்ற உயிர்களுக்கு முப்பொருள்களின் இயல்பை உள்ளவாறு உணர்த்துவதும் அந்தந்த உயிர்களின் அறியும் பக்குவத்திற்கு ஏற்பவே என்பதை நீ உணர்வாயாக. உயிர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கே சிவானந்த வாரியில் செலுத்தி விடாதது ஒவ்வொரு உயிரிலும் அறிவில் உள்ள பக்குவ குறைபாடே காரணம் என்பதை உணர்வாயாக. 100வது பாடல். கேளாது எனை மலத்தில் கிட்டி எடுத்து ஆளாக்கி மீளாது அழித்த பரவீட்டில் எனை ஆள உனக்கு பொறியோ உனை தொடர்ந்தால் என்ன எனக்கு பொறியோ இனி. உயிர்கள் ஆணவ மலத்தில் கட்டுண்டு தன் இயல்பு சிறிதும் தோன்றாமல் முழு அறியாமையில் ஆணவ மல ரூபமேயாய் கிடந்த அனாதி கேவல நிலையில் அக்கட்டின் நின்று நீங்கி சிறிது அறிவு நிகழ்தல் பொருட்டு தனு கரண போனங்களை கூட்டிய அச்சகல நிலையிலும் அதன் பின்னர் தத்துவ பொருள்களோடு கூடி மயங்கி அத்தத்துவங்களின் இயல்பே தன் இயல்பு என நின்ற சகல நிலையில் அந்த தத்துவங்களிலிருந்தும் நீக்கி மெய்ப்பொருளை உணர வைத்து அப்பேரின்பத்தை உயிர்கள் நுகருமாறு செய்தவனும் முதல்வனே தானே தனது கருணையினால் செய்வதன்றி இந்த உயிர்களின் வேண்டுகையால் செய்வன அல்ல என்பது முழு அறியாமையில் கிடந்த அக்கேவல நிலைமையால் நாம் இனிது உணரலாம். இம்முக்தி இன்பத்தை அனுபவிக்கும் நிலையிலிருந்து மீண்டும் பாசத்தில் வீழாதவாறு அவற்றை தொடர்ந்து நின்று ஆட்கொள்ளுவதும் அவன் தானே செய்வான். அதற்கு அவனை வேண்டி பெற வேண்டுவது இல்லை. தானே தரும் அவனை, தானே முன்னின்று தன்னுடைய திருவருளை தரும் அவனை தன்னுடைய முயற்சியால் அறியலாம் என்பது பேதமை. உயிர்களிடத்துள்ள குறைபாட்டினை நீக்கி அவை தன்னை அடைந்து இன்பம் அடையும்படி செய்யும் அவனுடைய அருள் குணத்தை நினைந்து போற்றி வழிபடுவதே இந்த உயிர்கள் செய்யத்தக்க செயலாகும். தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. தருவாய் எனக்கு உன் திருவடிக்கீழ் ஓர் தலைமறைவே. திருச்சிற்றம்பலம்.